ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல கனி, சபரி, வினோத் இந்த 3 பேரோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த தருணங்கள் ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு உறவினர்களும் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸும் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்ரமோட வன்மம் குறையிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசனே முடிஞ்சாலும் நான் பார்வை விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு விக்ரம பொறுத்தவரை பல இடங்கள்ல வன்மத்தை தூவிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் கனியும் விக்ரமும் வேற வேறலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கனி கூட திவ்யா சேர்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் தனித்தனியா இருந்தாலே வன்மத்தை கொட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது வன்மத்துக்கு பஞ்சமாவங்க இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட்லயும் பல இடங்கள்ல திவ்யா, கனி இவங்களோட வன்மங்கள் வெளிப்பட்டு இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நேத்தைக்கான எபிசோட்லயே திவ்யா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சாண்ட்ராவோட பச்சை குழந்தை கிட்ட கூட வன்மத்தை தான் கொட்டுறாங்க. அந்த குழந்தைகளை பொறுத்தவரை அம்மாவை பிரிய முடியாத சோகத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட திவ்யா உங்களோட வன்மத்தை தான் கொட்டுறாங்க. இன்னும் 5 நாள்ல அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க. அதாவது இந்த வாரம் சாண்ட்ரா தான் வெளியே போக போறாங்க அப்படிங்கறத திவ்யா இப்பவுமே உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். திவ்யாக்கா, உங்களை பொறுத்தவரை நீங்க வெளியே போக மாட்டீங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுக்காக பேசுறதுக்கு 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க, அந்த அளவு பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு தானே உள்ள போயிருக்கீங்க, அந்த தைரியத்துல தானே இப்படி ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க பிரஜின், சாண்ட்ரா இந்த 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசி இருக்கும்போது கூட குழந்தைகளை விட்டு உங்க அம்மா எங்க கிட்ட சண்டை போடுறாங்க அப்படிங்கிற கேக்குறாங்க. என்ன மனப்பான்மை அப்படிங்கறதே தெரியல. அந்த இடத்துல இருக்கிற அரோராவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா, உன்னை பொறுத்தவரை நீ இன்னும் கல்யாணம் பண்ணலாமா? அதே நேரத்துல சின்ன பிள்ளை சுபிக்ஷா கூட புரிஞ்சுக்கிட்டு எரும மாடு மாதிரி இருக்கிற ஒன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே திவ்யாவை பொறுத்தவரை கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம வன்மத்தை கொட்டுறது மட்டுமே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, கானா வினோத்தை காக்கா காக்கா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காக்காவே நீதாமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பிரஜின் வெளியே போற வரைக்கும் அவங்க கூட்டணியில இருந்துகிட்டு அவங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல பிரஜின் வெளியே போனதுக்கு அப்புறமா அன்பு கேங்கோட தலைவியா இருக்கிற கனிய காக்கா பிடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க. அந்த வகையில இந்த சீசனோட காக்காவே நீதான் திவ்யா. நீ கானா வினோத்தை காக்கா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி நடந்ததான் காட்டுறாங்க. அதாவது கிச்சன் ஏரியால நடந்த சின்ன சலசலப்பு தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல அமித், சபரி, கனி, திவ்யா இந்த 4 பேருமே இருக்காங்க. அந்த இடத்துல கனி பார்வதி எந்த இடத்துல இருக்காளோ அங்கதான் அமித் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க. அதுக்கு அமித் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற சொல்றாரு. உடனே திவ்யா போறதுல ஆமா கனி, நானுமே கவனிச்சிருக்கேன், பார்வதி ஒரு இடத்துல இருந்தா பின்னாடியே அமித் போவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க. இதை கேட்டு அமித் போறதுல செம காண்டாயிராரு. கனி, இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இப்படி தப்பான அர்த்தத்துல பேசுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல கனி சாரி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேலி கிண்டல் பண்றாங்க. இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது திவ்யாவை பொறுத்தவரை ஒரு சைடுல இருந்து கக்கப்புக்கா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஏமா, என்னம்மா, உன்னை பொறுத்தவரை உனக்கு கேமே ஆட வரல, என்டர்டெயினும் பண்ண மாட்டுக்க, அதே நேரத்துல யாராவது 2 நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல மட்டும் உன்னோட குரல் வருது, அந்த குரலை கேட்கும்போது செமைய இரிட்டேட் ஆகுதுமா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இரேன் அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா பேசும்போது நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை ஓடுது. அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிற கனி மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை பார்வதி கழுவவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் வாஷ் டீம்ல இருக்கிற வினோத் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கிற அமித் பார்வதிக்கு மீன் குழம்போட வாசம் பிடிக்காது, அதனாலதான் அந்த பாத்திரத்தை கழுவல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. உடனே அதுக்கு வினோத் சொன்ன கமெண்ட் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் குழம்பு நாறுது அப்படின்னா ஆய் போனாலும் நாரதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கமெண்ட பாஸ் பண்றாரு. இந்த கேவலமான கவுண்டருக்கு கூட கனி, திவ்யா இந்த 2 பேருமே சிரிச்சு கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க. வினோத், நீங்க சொன்ன கமெண்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற பாராட்டுறாங்க. அதாவது இவங்களோட மைண்ட் செட் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படினே சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அமித் அவங்களுக்கு தான் நான்வெஜ் பிடிக்காதுல்ல, அதனாலதான் அந்த வாசம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. உடனே அந்த இடத்துல இருக்கிற கனியை போறவள பாரு இப்பெல்லாம் பண்றது அடுத்தவங்க சாப்பாட்டை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. என்னம்மா, வெஜிடேரியனா இருக்கிறவங்க கண்டிப்பா நான்வெஜ் வாசம் பிடிக்காம தான் இருப்பாங்க, இது பலருக்கும் தெரியுமே, உனக்கு அந்த அறிவு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தவரை எல்லா இடத்துலயுமே பாரு மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலயுமே அந்த வன்மத்தை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. காலையிலேயே அமித்தை பொறுத்தவரை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன்
ஏரியால ஒட்டுமொத்த சகுனிகளும் ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? கனி, சாண்ட்ரா, திவ்யா, இந்த 3 பேருமே ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் கனியை பொறுத்தவரை என்ன அமித் இன்னும் கிச்சன் ஏரியாவுக்கு வரவே இல்ல, ஹெல்ப்பர் தானே, ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபி போடணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அமித் என்கிட்ட கேட்டாரு. என்ன பொறுத்தவரை காஃபி போடுறதுக்குலாம் எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா திவ்யா கிட்ட ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். திவ்யா எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கறத பதிலா சொல்லுவாரு அப்படிங்கறத இந்த இடத்துல திவ்யா சொல்றாங்க. திவ்யா நீயே பதில சொல்லிட்ட. உங்ககிட்ட ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது நீ ஏதாவது ஒரு வேலை கொடுத்திருந்த அப்படின்னா கண்டிப்பா அமித் அதை பண்ணிருப்பாரு. அந்த நேரம் அவர்கிட்ட வேலை எதுவுமே சொல்லாம அனுப்பி விட்டுட்டு இப்போ அமித் அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த 3 பேருமே நின்னு பேசி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர்மா, சகுனிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை இன்னொரு ஐடியா வேற கொடுக்குறாங்க. அதாவது அமித்தை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, அந்த நேரம் என்ன பத்தி ஏதாவது கேட்டாரு அப்படின்னா காஃபி போட்டுறேன், பால் பாக்கெட்டை எடுத்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னாங்களாமே, நீங்க அந்த வேலையை செய்யலையாமே அப்படிங்கிற மாதிரி அமித் மேல பழிய போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அமித்தும் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன அமித், நீங்க வந்து கிச்சன் டீம் தானே, எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க கனி. அந்த இடத்துல அமித் வந்து, கனி என்னையும் பார்வையும் சேர்த்து வச்சு நீங்க பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன். அந்த நேரம் நீங்க சாரி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கீங்க, சாரி கூட ஒழுங்கா கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை கனிக்கிட்ட டைரக்டாவே சொல்றாரு. அதுக்கு கனியை பொறுத்தவரை அதை ஏத்துக்க முடியாம கிடந்து கத்துறாங்க. நீங்களும் தான் என்ன பல இடங்கள்ல பேசுறீங்க, இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல அமித் வந்து, என்னதான் இருந்தாலும் என்னையும் பார்வையும் சேர்த்து வச்சு நீங்க பேசுறது ரொம்பவே கேவலமா இருக்குது, இதை ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா கூட கனியை பொறுத்தவரை இந்த பிரச்சனை விடுற மாதிரியே தெரியல. திரும்பவும் சாண்ட்ரா, திவ்யா இந்த 2 பேருக்கிட்டையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அமித் என்கிட்ட பேசுறது ரொம்பவே தப்பா இருந்துச்சு, அதாவது என்கிட்ட நல்லா பேசுற ஒரு நபர் வந்து என்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னமா அமித் சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே, உன்னை பொறுத்தவரை பாரு இருக்கிற இடத்துல தான் அமித் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு கமெண்ட பாஸ் பண்ற, அதுக்கு பக்கத்துல இருக்கிற திவ்யாவை பொறுத்தவரை பாரு போனா பின்னாடியே அமித் போறாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட பாஸ் பண்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னமா, உன்னை பொறுத்தவரை ராஜமாதான்னு சொன்னாலே உனக்கு பொங்கிட்டு வந்துச்சு இல்ல, அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் சேர்த்து வச்சு நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு குடும்பஸ்தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, என்னமா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தவரை திரும்பவும் இந்த பிரச்சனையை கிளறாங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் நீங்க பேசுனது தப்பு தான் கனி அப்படிங்கறத டைரக்டா சொல்றாரு. உடனே அந்த இடத்துல கனி வந்து, நான் ஜாலியா தான் ஃபன்னுக்கு தான் பேசினேன், உண்மையாவே உங்க மனசு காயப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. அதே நேரத்துல நேத்து நான் உங்ககிட்ட சாரி கேட்டதுமே உண்மையா மனசார தான் சாரி கேட்டேன், சிரிச்சுக்கிட்டு சாரி கேட்டேன் அப்படிங்கறதுனால அதுல உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னமா சாரி கேம் உங்களை விட சிறப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே விளையாண்டது கிடையாது, சாரியா இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தானே பல இடங்கள்ல பேசிருக்கீங்க. ஆமா தானங்க, கனியை பொறுத்தவரை எத்தனை இடத்துல எனக்கு சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாருகிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல கனி வந்து எப்படி கேட்டாலும் சாரி சாரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுறத பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை கனியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாரு அமித் என்ன 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை கனி இப்படிலாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, நானும் இந்த வீட்டுல எல்லார்கிட்டயுமே பேசி பழகிட்டு இருக்கேன், அதெல்லாம் யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது, அதே நேரத்துல உங்ககிட்ட பேசினா மட்டும் எல்லாரும் வேற மாதிரி பேசுறாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, கனியோட மைண்ட் செட்டே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்வமே அதை தான் சொல்றாங்க, ஆமாடா முதல்ல இருந்தே இப்படிதான், என் கூட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள சேர்த்து வச்சு பேசுறதுதான் இவங்களோட வேலையே, அவங்களோட மைண்ட் செட்டே தப்பா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வை பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே பார்வை இந்த இடத்துல பாராட்டியே ஆகலாம் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, பார்வை பொறுத்தவரை பல இடங்கள்ல பல சண்டைகள் போட்டிருக்காங்க. அதே நேரத்துல ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சோ அசிங்கப்படுத்தியோ அவங்களோட உறவை கேவலப்படுத்தியோ எந்த இடத்துலயுமே பேசல. அதே நேரத்துல மீது எல்லாருமே பார்வை எப்போ அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனியோட ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையாவே கனிக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் ரொம்பவே ஓவர் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கனியை பொறுத்தவரை அவங்களோட மகள்களை பார்த்த ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தவரை டாஸ்க் பண்ணாதான் அவங்க கூட உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் ரொம்பவே டஃப்பான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிஸ்கெட்டை நெத்தில வச்சு அவங்களோட முக அசைவு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்கா இருந்துச்சு. உண்மையாவே இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே டஃப்பான டாஸ்க். ஒரு ஆள் எமோஷனல்ல இருக்கும்போது இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தவரை அந்த டாஸ்க் எல்லாம் செமையா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் பண்ணி எடுக்கும்போது கனியை பொறுத்தளவுல பல இடங்கள்ல அழுறாங்க. அந்த நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மகள்கள் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னமா அம்மா அழுது இருக்கும்போது நீ சிரிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க, நான் அழும்போதெல்லாம் அம்மா சிரிச்சு என்ன வெறுப்பு ஏத்துவாங்க, அதனாலதான் நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கனியோட மகள் வந்து கனியை பத்தி பேசினது எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டு கனி வந்து மகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. விஜயை பொறுத்தவரை கனியோட
கனியோட தங்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம விஜய் வந்து 2வது சீசன்ல களமிறங்கி இருந்தாங்க. 2வது சீசன்ல விஜய்க்கு என்ன பேர் கிடைச்சிச்சோ அதே பேர் தான் இந்த சீசன்ல கனிக்கு முதல் வாரமே கிடைச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. அதாவது 2வது சீசன்ல விஷ பாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயை கூடுவாங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல கனி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் விஜய் கிட்ட இருந்து நம்ம நிறையவே எதிர்பார்த்தோம். கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பல பேரோட முகத்திரையை கிழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அது எதுவுமே நடக்கல. கனிக்கு தான் சில பல அட்வைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கனி உன்னை பொறுத்தவரை நீ கேம் எல்லாம் சூப்பரா தான் ஆடி இருக்க, அதே நேரத்துல நீ எதுல வீக்குன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. அதுக்கு கனியை பொறுத்தவரை என்னோட ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வீக்கா இருக்குது அப்படிங்கிற பதில சொல்றாங்க. அதுக்கு விஜய் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக பண்ற, நல்லவங்களா இருக்கிறதுக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல, உண்மையாவே நீ பண்ற கண்டென்ட் எதுவுமே 1 hour எபிசோட்ல காட்டவே மாட்டாங்க, 1 hour எபிசோட்ல வர்ற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் நீங்க சொல்றது முற்றிலுமான பொய் அப்படினே சொல்லலாம். ஆமா விஜய், உங்களை பொறுத்தவரை விஜய் டிவி உங்களுக்கு எதிராக நடக்கல அப்படிங்கறத நீங்களே ஸ்டேட்மெண்டா பதிவு பண்றீங்க, அதுதான் உண்மை. 1 hour எபிசோட்ல கனி பண்ற வேலைகள் எல்லாத்தையும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா கனியோட இமேஜ் டோட்டலா காலியா இருக்கும் அப்படினே சொல்லலாம். அந்த அளவு வக்ரத்தோட தான் கனி பல இடங்கள்ல பேசியிருப்பாங்க. அந்த வகையில விஜய் டிவி வந்து கனிக்கு ஆதரவா தான் நடந்துட்டு இருக்காங்க. கனி, விக்ரம் இப்படிப்பட்ட நபர்கள் பண்ற கேவலமான வேலைகள் பேசுறது எதையுமே விஜய் டிவி காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஆதங்கமும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனி வந்து கேமே ஆடல, யார பத்தியும் எதுவும் தப்பாவே பேசல, ரொம்பவே நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் போர்ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட அக்கா இன்னும் சிறப்பா கேம் ஆடணும், சாண்ட்ரா கிட்ட எப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி ஒரு கனியை நாங்க பார்க்கணும், இனி வர்ற 3 வாரங்கள்ல கனியோட கேம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. சூப்பர், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜய், பார்வதி இந்த 2 பேர் பேசினதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பார்வை பொறுத்தவரை வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா கேட்காம இருப்பாங்களா, கேட்கறாங்க. விஜய் பொறுத்தவரை நீ சூப்பரா கேம் ஆடுற, உன்னை பொறுத்தவரை நீ எப்பவுமே உன் மனசுக்கு உண்மையா இருக்க, வெளியே யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உன்னோட கேமை நீ சூப்பரா ஆடுற அப்படிங்கிற மாதிரி பாராட்டி இருந்தாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். எப்படி காட்டுவாங்க, பார்வை விஜயே பாராட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க பேசினா எப்படி, அதனால அது எதையுமே காட்டல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் கிட்டயுமே கமருதீனை பொறுத்தவரை ஒரு ரொமான்டிக் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடாரு. அதாவது ரொமான்ஸ்ல மன்னன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் தன்னை நினைச்சுக்கிட்டு ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே ஆதரை சொன்னதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதாவது பெண்களை மயக்கிறதுல கமருதீன் கில்லாடியா இருக்கிறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆமாங்க, பார்வையே மயக்கி பார்வோட கேமையே காலி பண்ணவர் தானே கமருதீன். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அவர் கட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கனி ஃபேமிலியோட டைம் முடிஞ்சிருது, அவங்களும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கனி, திவ்யா இந்த 2 பேரையுமே குழம்புக்காக பிக் பாஸ் வந்து பாராட்டுறாரு. அடப்பாவிகளா, குழம்புக்காகலாம் பாராட்டுறீங்க, அதே நேரத்துல டாஸ்க் நல்லா பண்றவங்கள வீக்கெண்ட் எபிசோட்ல கூட பாராட்ட மாட்டேங்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது விஜய் டிவி பொறுத்தவரை திவ்யாவுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவு முட்டு கொடுத்துருக்கானுங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து உண்மையாவே பிக் பாஸ் சாப்பிட்டுருப்பாரா, சும்மா பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக பாராட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் அனுப்புறாங்க. அந்த இடத்துல இருந்த விக்ரம் வந்து என்னப்பா பிக் பாஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அதுல குறைய கண்டுபிடிக்கிறீங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல அப்படின்னா எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் பொறுத்தவரை விக்ரம் லூப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வர்ற பார்வை பொறுத்தவரை தண்ணி எடுத்து விக்ரம் தலையில கொட்டுறாங்க. ஃபன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி பாரு செம ஃபன்னா கொண்டு போறாங்க. அந்த இடத்துலயும் பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமருதீனா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் பார்வை தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் பாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, விக்ரம் விடுவாரா, விக்ரம் பொறுத்தவரை பாரு மேல தண்ணி எடுத்து கொட்டுறாரு, பாரு விக்ரம் மேல தண்ணி எடுத்து கொட்டுறாங்க, அமித் மேல கொட்டுறாங்க. இது எல்லாமே செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சபரியோட அம்மா, அக்கா மகன் 3 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இதுல சபரியோட அம்மா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அம்மாக்களை பொறுத்தவரை எல்லாருமே தன்னோட பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உண்மையாவே இந்த அம்மாவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் என்னோட குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பேசினது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல அம்மா தன்னோட பையனுக்கும் நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன சபரி ரொம்பவே மூடியா இருக்க, உன்னை போறவளை எவ்வளவு ஃபன் பண்ணுவேன், முதல் வாரங்கள எவ்வளவு சூப்பரா கேம் ஆடின, அதே மாதிரி கேம் ஆடு, உண்மையா இரு, என்டர்டெயின் பண்ணு, நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல்டா, நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணு, நல்ல ஜாலியா ஃபன் பண்ணு, இப்போ என்னமோ சோகமாவே இருந்துகிட்டு இருக்க, இந்த சபரி வேண்டவே வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் ஃபன்னா இரு, உன்னை போறவளை நீ நல்ல பையன் தான், அடுத்தவன் காலை வாரி விட்டு முன்னுக்கு வரணும்னு நீ நினைக்கவே இல்லை, அந்த சபரி தான் எனக்கு வேணும், என்னோட மகன் நல்லவன் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் எனக்கு வேணுமே தவிர இந்த டைட்டில்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட பேசினதுமே ரொம்பவே அழகா
அழகா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே சபரியோட அம்மா கிட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே வாங்கினாங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு செம அழகா இருந்துச்சு. அதே நேரத்தில் சபரியோட மருவன் வந்து திவ்யாவை போட்டு கலாய்ச்சாரு. அதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னே சொல்லலாம். அதாவது திவ்யா எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆணி காட்டு கத்துவாங்களோ அதே மாதிரி கத்தி காட்டுறாரு. திவ்யாவை பொறுத்தவரை இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கதறி ஓடினாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கானா வினோத்தை பொறுத்தவரை சபரியோட அக்காவுக்காக ஒரு பாட்டு பாடினாரு. அது ரொம்பவே எமோஷனல் ஆயிருச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே சபரியோட அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு அந்த சாங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரியோட ஃபேமிலியும் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கானா வினோத்தோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. கானா வினோத்துக்கு போட்ட பாட்டா இருக்கட்டும், அவங்களோட மனைவியை பார்த்த உடனே கானா வினோத் கதறி அழுததா இருக்கட்டும், பார்க்கிறதுக்கு ரொம்பவே சென்டிமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கானா வினோத்தை பொறுத்தவரை வேகமா டாஸ்கை முடிச்சிட்டு ஓடி வந்து பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாரு. குழந்தைகளை பார்த்த உடனே அவருக்கு கண்ணீர்லாம் வருது. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க, ரொம்பவே சென்டிமெண்டா இருந்துச்சு. அதே நேரத்தில் கானா வினோத்தோட வைஃபுமே கானா வினோத்துக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது உன்னோட வாயை குறைச்சிக்க, யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படிங்கறத முழுசா கேட்டுட்டு அது சரிதான் அப்படின்னா அதை ஏத்துக்க, இல்லனா ஓகே நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருது. சும்மா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல பேர் வந்து வார்த்தைகளை புடுங்கி தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வார்த்தைகளை விடாத, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து நான் வேணும்னே கோவப்படுறேன், மத்தவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது கூட அவங்களோட மனைவி வந்து பாத்தியா இப்பவே கோவப்படுற பாத்தியா, இதை தான் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணது எல்லாமே அழகா இருந்துச்சு. அதே நேரத்தில் வினோத்தோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஜி வினோத் அப்படிங்கிற மாதிரி பல ரூமர் கிளம்பிட்டு இருக்குல்ல, அதையுமே இன்டைரக்டா வினோத்தோட மனைவி வந்து வினோத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது உன்னை பொறுத்தவரை பல பேர்கிட்ட பல விதமா பழகிட்டு இருக்க, நீ எந்தவித தப்பான எண்ணத்தோடையும் அந்த பிள்ளைகிட்ட பழகல, அது உங்ககிட்ட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் உன்னோட பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 30 செகண்ட் வீடியோ மட்டும் போதும் உன்னோட பேரை கெடுத்து அசிங்கப்படுத்துறதுக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொண்டாட்டியோட பொசசிவ்னஸ் இந்த இடத்துல காட்டுறாங்க. வாடி மௌன வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினது எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வினோத்தோட குழந்தைகள் கூட குழந்தைகளாவே மாறிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கானா வினோத்தோட ஃபேமிலியுமே பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க. அவங்க வெளியே போனதுதான் சரி. வினோத்தை பொறுத்தவரை குத்தாட்டம் போடுறாரு. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை என்னோட பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல ஆடிய வினோத் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு. அது மட்டும் இல்லங்க, அந்த இடத்துலயும் வினோத்தை பொறுத்தவரை அரோரா தோல்ல கையை போட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. என்ன வினோத் உன்னோட பொண்டாட்டி இப்பதான் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, இந்த விஷப்பாம்பு கூட எல்லாம் சேராதா அப்படிங்கிற அளவுக்கு திரும்பவும் அரோராவை கட்டி பிடிச்சிட்டு சுத்திரியாடா அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்குமே இருந்துச்சு. பிக் பாஸ் பொறுத்தளவுல கலாய்க்கிறாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே ஆமா பிக் பாஸ் பொண்டாட்டி போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல தான் வினோத் துள்ளி குதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஃபன் மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால அன்பு கேங் கிட்ட சிக்கி பாரு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இந்த 3 பேருமே சேர்ந்து பார்வை கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போகுது, அதே நாள் கமருதீனோட ஃபேமிலியும் உள்ள வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படிலாம் சண்டை வரும், என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்வை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி பாக்குறாங்க. பார்வை பொறுத்தவரை அதை நினைச்சு பயப்படுற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. ஆமாங்க, பார்வை பொறுத்தவரை பயந்த மாதிரி நடிக்க தான் செய்யறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் பார்வைகிட்ட இருக்குது. இவனுக்கு முன்னாடி அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஆமாடா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையாவே பார்வை பொறுத்தவரை என்ன பண்ணா அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் எல்லா கேமுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. தெரியாம பாரு எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அவங்களோட அம்மா 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பாரு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கிரிப்டும் பாரு கிட்ட ரெடியா தான் இருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுமே பாருவோட ஃபேமிலி உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குற ஆர்வத்துல தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய பேர் கிட்டத்தட்ட 99% பார்வை அசிங்கப்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா, அமித் இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை கண்ணி மேல இருந்த மரியாதையே எனக்கு போயிருச்சு. அவங்கள பொறுத்தவரை அவங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க மன்னிப்பு கேட்ட விதமே கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து சாண்ட்ரா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே கனியோட டோனே அதுதான், எனக்கு அதனாலதான் கனியை பிடிக்கவே செய்யாது, அதுக்கப்புறமா தான் அவங்களோட டோனே இதுதான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு அப்படிமே சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித் ஒண்ணுதான் சொல்றாரு, பாருவுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு அழகான நட்பு,
அதை கொச்சப்படுத்தி பேசுறது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபேமிலி ரவுண்ட பொறுத்தவரை எல்லா சீசன்லயுமே பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதாவது ஏதாவது ரெண்டு பேருக்கு இடையில பகையோ சண்டையோ இருக்கும். அவங்களோட குடும்பத்தினர் எதிரில் இருக்கிறவங்கள என்ன பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேர் ஃபேமிலி மேலதான் எதிர்பார்ப்பு இருக்கே தவிர மீதி எல்லாருமே வர்றாங்க, ஃபன் பண்றாங்க, கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.